ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது பேசிக்காக நம்ம அண்டு, ஆறு, நாட்டுன்னு எக்ஸெட்ரா நிறையா சொல்லுவோம். பட் இங்கே ஜாவாவில் நம்ம 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் அண்டு, ஆறு, நாட்டு. ஸோ நம்ம அண்ட், ஆர், நாட்டுன்றதை சிம்பிள்லேயும் மென்ஷன் பண்ண முடியும், வேர்டிங்லேயும் மென்ஷன் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியன் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஒன்ஸ் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இதுக்கு நான் ஆப்ரேட்டர் 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எப்பயும் போல் நம்மளோட என்ட்ரி பாயிண்டான மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இதை கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட்டா ஏஜ்னு ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ ஏஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா என்னோடய ஏஜ் வந்து 18ல் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், இல்லைனா 25ல் எண்ட் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க ஏஜாக இருந்தால் எனக்கு என்னோடது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் எப்படி நான் டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது அண்ட் ஆப்ரேட்டரில் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.printlnல நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியன் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ system.out.println நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏஜ் வந்து எனக்கு ஒன்று greater or equal to 18 இருக்கணும், அண்டு என்னோடய ஏஜ் வந்து lesser or equal to 25 இருக்கணும். ஸோ எனக்கு அண்ட் ஆப்ரேட்டரில் இந்த கண்டிஷனுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சேமஸ் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர் ஆப்ரேட்டரையும் இதே கண்டிஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு 18. ஸோ ஆரோட சிம்பிள் நமக்கு இந்த பைப்லைன் ஏஜ் வந்து லெஸர் ஆர் ஈக்குவல் டு 25. நாட்டு வந்து நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட அவுட்புட் என்னன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ ஆப்ரேட்டர் 3.javaன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் இன்டு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் 3.java. ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஆப்ரேட்டர்ஸ் 3.java. ஸோ எனக்கு ரெண்டுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா என்னோடய ஏஜ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா 20ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாட் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா பேசிக்காகவே ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். நம்ம ட்ரூன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பூலியன் டேட்டா எடுத்துக்கிறேன். அந்த பூலியன் டேட்டாவை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இஸ் லாக்டின். அவங்க லாக்டினாக இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறேன். நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுறேன் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? இப்போ இதை போயிட்டு நான் வந்து system.out.printlnல நாட் ஈக்குவலோட சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி இதை கொடுத்துட்டு இந்த வேரியபிள் நான் செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாமா? கவனிங்க, என்னோட அந்த ஈஸ் லாக்டின்லுக்குள்ளே இருக்க எனக்கு என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம பார்க்கலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிறேன். there is no error. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. பிகாஸ் அது ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இன்கேஸ் இதுவே நான் வந்து இந்த லாக்டினை நான் ட்ரூன்னு வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு அப்போ அங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிறேன். செகண்டு
ஸோ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா ஃபால்ஸ்னு தேர்ட் ஒன் இருக்குல்ல அதுதான் நாட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம நாட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ நாட் ஆப்ரேட்டர் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியே நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும், ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும். பேசிக்காக அதை நம்ம ப்ரோக்ராமில் பார்த்துடலாமா? இப்போ நான் ஒரு பூலியன் டேட்டா எடுத்துக்கிறேன், அதை நான் ஃபால்ஸ்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸ் லாக்டின் அந்த டேட்டாவுக்கு ஒரு நேம் வச்சுட்டு நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை system.out.printlnல டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பூலியன் டேட்டாவை டேரெக்டாக அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நாட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இஸ் லாக்டின் அந்த டேட்டாக்குள்ளே தான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஃபால்ஸா இல்லை ட்ரூவானு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ள நாட் ஆப்ரேட்டர் கூட பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி என்னோட 2 ஸ்டெப் கம்பைலேஷன் யூஸ் பண்ணுறேன். ஜாவா-c ஆப்ரேட்டர்ஸ் 3.java. ஸோ எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் 3.javaன்னு கொடுத்துட்டு செக் பண்ண அப்படின்னா ஸோ என்னோட அந்த ஈஸ் லாக்டின்ற அந்த பூலியனுக்குள்ளே எனக்கு ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே டேட்டாவை நான் ட்ரூன்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை நான் சேவ் பண்ணிவிட்டு அகைன் வந்து நான் அதை செக் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்காக இருக்க லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இன் ஜாவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு அண்டு ஆர் நாட்டு இது மூணுத்துக்குமே ஒரு லாஜிக்கல் டேபிள் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே நாங்கள் கொடுக்குறோம்.